அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளியில் பாலாற்றங்கரை நாகரிகத்தின் தொடர்ச்சியாக இங்குள்ள கோயில்களின் வரலாற்றை ஆராயலாம். இதற்காக இப்போது வாணியம்பாடி உள்ள தலங்களை பற்றி இன்று காணுவோம். இது வாணியம்பாடி உள்ள நாடார் காலனி என்கிற இடம். இந்த மக்கள் மரம் ஏறி தொழில் செய்பவர்கள். இது 50 வருடங்களுக்கு முன்னால் இந்த ஏரியாவில் ஒரு குடிசை ஓடு வீடு தான் இருந்தது. இந்த பகுதியெலாம் இப்போ நல்லா வீடுகள் வந்தாச்சு. இப்போ கொஞ்சம் மிக்ஸும் ஆகிட்டாங்க. நீங்கள் இது பார்க்கறதுல வேரியஸ் பகுதிகள், அண்ணாச்சி நாட்டார் சாமி, அம்பூர்பேட்டில் இருக்கிற பகுதிகள், இது அம்பூர்பேட்டில் இருக்கிற பொற்குலர் வாழ்ந்த பகுதிகள், இதெல்லாம் இந்துப்பேட்டை என்று சொல்கிறார்கள். இது பழைய பெரியப்பேட்டை பெருமாள் கோயில். இது நாம் அப்படியே வீராணமலையை நோக்கி மிட்னாங்குப்பை என்ற இடத்தில் பார்த்தோம். இந்த வீராணமலை பகுதியை பார்க்கிறீர்கள். இந்த வீராணமலையில் இந்த கூறு போன்ற பகுதி இருக்குல்ல, இதில் தான் கோட்டை இருக்கிறது. மாத கடப்பா என்று சொல்கிறார். இங்கே ஈஸ்வரன் கோயிலும் உள்ளது. அதை பார்த்துவிட்டு அப்படியே நம்ம பாலாற்றங்கரைக்கு வந்தோம். அங்கே இருக்கிற முனீஸ்வரன் கோயில் பார்த்தோம். அது பக்கத்தில் தான் இந்த மயான கொள்ளை கொண்டாடிய பகுதி வருகிறது. அந்த மயானக்குள்ளே திட்டுமா இருக்கிற அந்த பகுதியில் தான் உங்களுக்கு அந்த அரக்கனை வேடம் செஞ்சு பூஜித்து தான் வதம் செய்த மாதிரி காண்பிப்பாங்க. இது அங்காள பரமேஸ்வரன் இந்த அரக்கனை வதம் செய்ததை நீங்கள் பார்க்குறீங்க. இந்த இடம் கிட்டத்தட்ட இந்த விழா 251 வருடங்களாக இங்குள்ள மக்கள் கொண்டாடி வருகிறார்கள். இதன் மூலம் 251 வருடங்கள் மினிமம் எங்கள் பீப்புள் வாழ்ந்துருக்கான எவிடன்ஸ் கிடைக்கிது. இந்த பகுதியில் இருக்க மீனவ குடும்பங்கள் செமடர் வாழ்ந்த பகுதிகள் தான். அந்த பகுதியிலையும் போய் பார்த்தோம். அது அப்படி பார்த்துக்கிட்டு அவர் பகுதியில் இருக்க ஆலயங்களை போய் பார்த்தோம். அவருடைய ஆலயம் அங்காள பரமேஸ்வரர் ஆலயம். அந்த அப்படியே ஆற்று ஒட்டியே இருக்கும். இந்த ஆற்று ஒட்டியே இருக்கிற அந்த ஆலயமும் ரொம்ப பழமையானது. சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் இந்த கோயிலெலாம் கட்டியிருக்காங்க. இந்த கோயிலெலாம் கட்டி என்னுடைய கும்பாபிஷேகம் 4/8/2017 பண்ணியிருக்காங்க. இருக்கிற மீனவ குடும்பங்க செம்படவர் என்ற பீப்புள். ஸோ அவங்களுக்கு கட்டிய கோயில் தான் பார்க்குறீங்க. அந்த சமயத்தில் அங்காள பிறந்த உருவம் பார்த்த யாகத்தில் அதை அப்படி எடுத்து போட்டிருக்காங்க. இந்த உள்ளூர் கோயிலின் அமைப்பு இங்கே வைத்து இதனுடைய கல்வெட்டுகள் இருக்குது. 2017 கும்பாபிஷேகம் பண்ணது. அதுக்கு முன்னாடி ரொம்ப பழமையான கோயில் கொண்டாடிட்டு வராங்க. இங்கே மீனவ குடும்பங்கள் சங்கங்களை பாதுகாத்துட்டு வராங்க. இவங்க 2051 வருஷம் 250 வருஷம் கொண்டாடுறதை போட்டிருக்காங்க. இது யார் இந்த கோயிலை கட்டினான்னு சொல்லி இதுவும் போட்டிருக்காங்க. முருகேசன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 1947 போட்டிருக்காங்க. சின்னதாக கட்டி பழைய கோயிலில் கட்டிருக்காங்க. பழைய கோயில் கொஞ்சம் கல்லாலான கொஞ்சம் போதியமாக சின்ன கோயிலாக இருக்குது. அது இப்போ நல்லா கட்டியிருக்காங்க. இந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் வச்சு தான் மயான கோயில் கொண்டாடுறாங்க. இது நீங்கள் பார்க்குறது பெரியப்பேட்டையில் பெருமாள் கோயில். இந்த பெருமாள் கோயில் மிகவும் பழமையான கோயில். இது முன்பு பாலாற்றங்கரையில் கிழக்கு கோயில் பாலாற்றங்கரையை ஒட்டி இருந்தது. இந்த வாணியம்பாடியில் 1903 ஒரு பெரும் வெள்ளம் வந்தது. இந்த பெரும் அந்த பேத்தமங்கலம் ஏரியா பாலோட கேட்ச்மெண்ட் ஏரியா உடைந்த போது அதனால் பல பகுதியில் வாணியம்பாடி அழிந்து விட்டது. அதனால் பழைய வாணியம்பாடியிலேருந்து நியூ வாணியம்பாடி என்ற பகுதி டெவலப் ஆச்சு. நீங்கள் பார்த்தல இப்போ நியூ வாணியம்பாடி பகுதி தான் பார்த்தீங்க. ஏற்கனவே போட்டலில் பழைய வாணியம்பாடி பகுதி போவோம். இந்த நியூ வாணியம்பாடியில் இருக்கிற பெரியப்பேட்டை பகுதியில் தான் இருக்கிற இந்த பெருமாள் கோயில் நம்ம பார்க்குறோம். இதுவும் மிகவும் பழமையான கோயில். இந்த கோயில் சோழர் காலத்து முதல் கொண்டே கட்டியிருக்காங்க. ஈவன் பல்லவர்கள் வந்ததுக்கு ரெஃபரன்ஸ் கல்வெட்டுலாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த அறநிலைத்துறை அது கிடைத்தல இன்னொன்று பார்த்த டீட்டெயில் கிடைக்கும். இந்த கோயிலுடைய வரலாறு என்னென்று பார்ப்போம். இந்த கோயில் கிட்டத்தட்ட பாலத்திலேருந்து 100 மீட்டர் தொலைவில் தூரத்தில் தற்போதைய கோயில் கட்டியிருக்காங்க. இது 1048 கட்டப்படத்திற்கு கல்வெட்டு கிடைச்சிருக்குது. பிறகு 1500க்கு மேல் விஜயநகர மன்னர்கள் இதுக்கு புனரமைப்பு பணிகள்லாம் செய்திருக்கிறாங்க. இங்கு லக்ஷ்மி நாராயணருக்கு ஒரு தனி சன்னதி கல்லால் வடிக்கப்பட்டிருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது மூலருடைய பெருமாளுடைய பெரிய அழகு பெருமாள் கோயில் மேற்கு நோக்கி அமைந்திருப்பாருங்க சன்னதியில். இதுக்கும் காரணம் இருக்குது, அதுவும் நம்ம பார்ப்போம். ஆனால் இந்த அழகு பெருமாள் கோயில் மேற்கு நோக்கி ஏன் அமைந்திருக்கிறாருனாக்கா, இவருக்கு வலப்பக்கம் அவர் சரஸ்வதி நோக்கி அவர் செய்த அந்த யாகத்தை நோக்கி பார்த்தது தான் அந்த மாதிரி மேற்கு நோக்கி அமைந்திருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய வலது பக்கம் சன்னதியில் கருவறைப்ப சன்னதியில் இருக்கிற முதல் பிரகாரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கல்வெட்டுலாம் இருக்குது, அதுவும் பார்ப்போம். இவருக்கு அதே இடப்பக்கத்தில் பார்த்தால் நுழையில சுவாமி இருக்கிற மூலவருக்கு இடப்பக்கம் பார்த்தால் சுந்தரவல்லி தாயருக்கு தனி சன்னதி உள்ளது. மேலும் சக்கரத்தாழ்வருக்கு ஒரு தனி சன்னதி, ஆஞ்சநேயருக்கு ஒரு தனி சன்னதி, மேலும் நாகாலம்மாள்
உருவங்களும் இங்கே வந்து தனி சந்தையாக வச்சுருக்காங்க. இது மாதிரி நாகலாம் உருவங்களை வந்து பெருமாள் கோயிலில் பார்க்குறாரு இங்கே வந்து இருக்குது. பழமையான கோயிலாம் இது இருக்குதான்றது கொஞ்சம் ஆராய வேண்டி இருக்குது. ஸோ இந்த தலைவர்களை வந்து கிருத யுகத்திலிருந்து தொடங்கிறது. பிரம்மா வந்து சாவித்தியர்களுடன் யாகம் செய்ததால் இதை சரஸ்வதி அவர்களுக்கு பிடிக்கவில்லை. ஏன்னா அவர் வந்து சரஸ்வதி தவிர்த்து இந்த யாகம் செய்ததுனால அந்த இதுக்கு கொஞ்சம் இடையூறுகள் அவர்கள் உருவாக்கிறார்கள். இப்போ நீங்கள் பெருமாள் கோயில் இருக்கிற கல்வெட்டு தான் பார்க்குறீங்க. அதில் கருங்கலான கல்வெட்டு இருக்குது. இதனுடைய படிகள் வந்து இந்த சமய அறத்தில் எடுத்துகிட்டு போய்ட்டு வெளியிட்டால் இதனுடைய வரலாறு என்னன்னு நமக்கு தெரியும் இன்னும் டீட்டெயில்டாக. ஸோ இனி வந்து இந்த வரலாற்றுக்கு வருவோம். சரஸ்வதி அவர்கள் வந்து இடையூறு செய்வதை வந்து பிரம்மா வந்து எதிர்கொண்டு எப்படியோ வந்து இந்த யாகத்தை நடத்தி முடிக்கிறாரு. அவர் அந்த யாகம் நடக்கும்போது அதற்கு இடையூறு செய்யாமல் கொஞ்சம் சப்போர்ட் செய்கிறது அழகு பெருமளை வந்து இங்கே வந்து ஆற்றங்கரையில் வந்து இந்த வெள்ளத்தை தடுத்தாட்கொண்டு வெள்ளத்தை வந்து இந்த கோயிலை நோக்கி வராமல் தடுத்தாட்கொண்டதுனால இந்த இடத்துல அதை அவர் குடிக்கொண்டதுனால இந்த அழகு பெருமாள் கோயில் இந்த இடத்துல கட்டப்பட்டதாக சொல்கிறார்கள். ஸோ இந்த அழகு பெருமாள் கட்டப்பட்ட துல்லியமான இந்த கல்வெட்டின் குறிப்புகள் இந்திய தொல்லியல் துறை 1998 கொண்டு போயிருக்குது. அது நமக்கு வெளியிட்டால் இதுக்கான அதிகாரப்பூர்வமான ஆதாரம் கிடைக்கும். நான் குறிது மறுவழிப்படி இந்த தலவரலாற்றை அங்குள்ள பிரிஸ்ட் மூலம் கேட்டுக்கொண்டேன். ஸோ இதை முடித்துக்கொண்டு அப்படி நம்ம இப்போ பார்க்குறது பழைய வாணிபடி பகுதி ஏரியா, ஓல்டு வாணிபடின்னு சொல்லுவாங்க. இந்த பகுதியில் சிவன் ஆலயத்தை நோக்கி நாம் வந்துள்ளோம். இந்த பழைய வாணியம்படி பகுதியுள்ள நகர அமைப்பு தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் வந்து பழைய ஸ்ட்ரக்சர் தான். வீடுகளில் வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. ஸோ இங்கே உள்ளே போனால் அப்படியே வந்து சிவன் கோயில், ஆதியில் சிவன் கோயில் இருக்கிறது. இங்கே தான் சிவன் வந்து அதிதியாக வரும்பொழுது வாணி அவர்கள், அதாவது சரஸ்வதி அவர்கள் வணங்கி வரவேற்றியதனால் பாடியதால் இது வாணிப்பாடி என்று அழைக்கப்பட்டு இப்போ வாணியம்பாடி என்ற பேர் வந்திருக்கிறது. இதன் தல வரலாற்றை காணும்போது இன்னும் விரிவாக இதை பற்றி பார்ப்போம். இனி கோயிலோடு எப்படி இருக்குது என்று உள்ளே சென்று பார்ப்போம். இந்த கோயில் பாலாற்றின் மேற்கு கரையில் அமைந்துள்ளது. இங்கு மூலவர் மேற்கு நோக்கிய வண்ணம் காட்சி தருகிறார். இத்தலம் இது தவிர தேவேந்திரன், காலபைரவர், ஐயப்பன், சப்தரிஷி மாதாக்கள் பிராமி, மகேஸ்வரி, கௌமாரி, சாமுண்டி, வைஷ்ணவி, வராகி, இந்திராணி இவர்களும் வந்து கோஷ்ட தெய்வங்களாக 2ஆம் பிரகாரத்தில் உள்ள மதில் சுருள்வட்டத்தில் வச்சிருக்காங்க. இது கோயிலுடைய எல்லாம் பார்க்குறேன். இது சுப்பிரமணியர் கோயில். நுழைஞ்ச உடனே லெஃப்ட் சைடில் வந்து சுப்பிரமணி வள்ளிதேவன சமயமாக இருக்குது. அது பக்கத்தில் கல்வெட்டுலாம் பார்க்குறீங்க. இங்கே வந்து கோயில் நிறைய கல்வெட்டுகள் இருக்குது. இது வந்து அங்குள்ள இன்னொரு பகுதியில் வந்து அந்த கல்வெட்டு நீங்கள் பார்த்தீர்கள். இவ்வாறு இந்த கோயில் என்டையர் செக்ஷன் நீங்கள் பார்க்குறீங்க. மிகவும் அழகான கோயில். இது மேற்கு கோபுரம். கிழக்கு கோபுரம் வழி உள்ள நிலையில் வந்தால் மேற்கு நோக்கி இருக்கிற சாமி நாம் பார்க்கலாம். இங்கு மூலவர் சிவம் மற்றும் பார்வதியுடன் சுயம்பு காட்சியளிப்பது இத்தலத்தின் ஒரு தனி சிறப்பாகும். இந்த பாலாறு முன்பொரு காலத்தில் சீரநதி என்று அழைக்கப்பட்டது. இவ்வாறு சிவன் பார்வதி ஒன்றாக சுயம்புவாக தரிசனம் தருவது இமயமலை கைலாத்தில் போல் நீங்கள் இங்கும் காணலாம். வேறு எங்கும் இதை போன்ற சுயம்பு உள்ளதா என்பதை ஆராய வேண்டியுள்ளது. இத்தகைய சிறப்புடைய இந்த மூலவரை கொண்டே இதன் பழமை எவ்வளவு என்பதை நாம் அறிய முடிகிறது. இந்த ஊரின் பெயரே இந்த வரலாற்றை ஆதாரமாக கொண்டுதான் வாணியம்பாடி என்ற பெயரில் பழங்காலம் தொட்டே வாணிபத்தில் சிறந்து விளங்கிய நகரமாய் விளங்கி உள்ளது. இந்த ஊர் புராணங்களில் முதலில் வாணி அம்பிகை பாடி என்றும், பிறகு வாணிப்பாடி என்றும், சரஸ்வதிபுரம் என்றும், வாணிகன் பாடி என்றும், சதுர்வேதி மங்கலம் என்றும், பெரும்பாணர் பாடி என்றும் மற்றும் ஐம்புகனார் என்றும் அழைக்கப்பட்டு தற்போது அதன் பழைய பெயரே மருவி வாணியம்பாடி என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான சான்றுகள் திருப்புத்தூர் புராணங்களில், மேலும் தமிழக அரசு வடார்காடு மாவட்ட கோயில்கள் தொகுப்பில் 1961 வெளியிட்ட மலரின் பக்கம் 80 இக்கோயிலை பற்றிய குறிப்புகள் உள்ளன. இங்கு சரஸ்வதி தேவியை தவிர்த்து பிரம்மன் சாவித்திரியுடன் ஏற்பட்ட பிரச்சனையால் பிரம்மன் சாவித்திரியுடன் ஒரு யாகம் செய்ய முற்படுகிறார். சரஸ்வதி அவர்கள் பிரம்மாவின் இந்த யாகத்திற்கு ஒத்துழைப்பு தரவில்லை. அதே சமயம் சத்தியலோகத்தில் பிரம்மா சரஸ்வதியிடம்
மும்மூர்த்திகள் என் பெயரே முதலாக கூறப்படுகிறது. என்னுடைய படைத்தல் தொழில் நடைபெறவிட்டால் இந்த உலகமே இருண்டுவிடும் என்று ஆணவத்தோடு கூறினார். அப்பொழுது 64 கலைகளும் தன்னகத்தே கொண்டிருக்கும் அடக்கத்தை முதன்மையாக கொண்ட கலை அன்னையாகிய சரஸ்வதி தன் நாயகன் எண்ணம் தவறு என்பதை மனதில் நினைத்து தன்னை மறந்து சிரித்தாள். மேலும் தனது யாகத்திற்கு இதை கண்டு வெகுண்டுந்த பிரம்மா சரஸ்வதிக்கு சாபமிட்டு விடுகிறார். உன்னுடைய வாக்கு சக்தியால் தான் நீ எனக்கு இடையூறு கொடுக்கிறாய், இனி வாக்கு இல்லாமல் நீ ஓமிய கடவை என்று சாபம் கொடுத்து விடுகிறார். இதற்கு விமோசனம் தரும்படி வாணி அவர்கள் பிரம்மாவிடம் கேட்க, பிரம்மாவும் நீ 40 நாட்கள் பூலோகம் சென்று தவம் புரிந்தால் இந்த சாபத்தில் விடுபடலாம் என்று கூற, அன்னையாரும் சாபம் போக்க பூலோகத்தில் உள்ள சிருங்கேரி, தற்போது கர்நாடகில் சிருங்கேரி சென்று தவம் புரிந்தால், இவ்வாறு சரஸ்வதி பிரிந்ததால் பிரம்மா தன்னுடைய யாகம் நடைபெறுவதில் ஏற்படும் சிக்கலை போக்க வேண்டி திருமாலையும் சிவனையும் நோக்கி தவம் புரிந்தார். இவ்வாறு தன் தவறை உணர்ந்த பிரம்மனுக்கு சிவன் காட்சியளித்து, உம்முடைய படைப்பு தத்துவமான பிரம்ம தத்துவம், வேதம் மற்றும் நாதம் மறந்த நிலையில் நீங்கள் தற்பொழுது செய்வதால் இந்த யாகம் நிறைவேறவில்லை. இந்த பிரம்ம காஞ்சியில் நீர் செய்யும் இந்த வேள்வி நிறைவேறாது என கூற, எனவே நீர் சிருங்கேரி சென்று வாணியை கண்டு செய்து தவற்றை அவருக்கு விளக்கி அவருடைய ஒப்புதலை பெற்று உன் மனைவியாகிய வாணியுடன் நீ சேர்ந்து அமர்ந்து யாகம் செய்தால் இது நிறைவேறும் என கூற, அதனை ஏற்று வாணியை காண பிரம்மா செல்கிறார். அவ்வாறு வாணியை கண்ட பிரம்மா, சிருங்கேரியில் கண்ட பிரம்மா வாணியை அழைத்து கொண்டு இந்த பாலத்தின் வடக்கரை வந்தவுடன், இந்த இடம்தான் யாகம் செய்ய சிறந்தவன் என வாணி கூற அங்கே நின்றுவிட்டார். பிரம்மா அந்த இடத்தில் ஒரு அறச்சாலை நிறுவி 32 வகையான தானங்களை செய்து இறைவனை வணங்கி பூஜித்தபடி தன் கணவன் யாகம் நிறைவேற வாணி அவர்கள் உதவினார். அப்போது அவர்கள் அளித்த விருந்தை ஏற்க வேண்டி சிவன் பார்வதியாருடன் சிவன் பார்வதி வேதியராக வந்து இந்த உணவை அருந்தி ஏற்றுக்கொண்டனர். பிறகு தன்னுடைய சுயரூப காட்சியை வாணிக்கு தந்தனர். இவ்வாறு வாணி தந்த விருந்தை உண்ட பிறகு அவரை பாடும்படி சிவன் பணிக்க, அப்போது வாணியின் ஊமைத்தன்மை விலகி வாணி அவர்கள் பாடி வரவேற்றது, சிவனை வரவேற்றதால் இது வாணி பாடி என்று அழைக்கப்பட்டு அந்த பேரை மருவி வாணியம்படி என்று ஆயிற்று. பிறகு இவ்வேதி தம்பதியரின் வேடத்தில் வந்த இறைவனும் இரவியும் நந்தி மீது அமர்ந்து கைலா காட்சியை தந்து, இனி இவ்வூர் வாணியின் பெயரால் விளங்கும் என்றும், தன்னை நோக்கி வாணி கடும் தவம் புரிந்ததால் அதை பாராட்டி சிவன் அவர்கள் திருக்கைலாயத்தில் அமர்ந்த அதே தன்மையில் இங்கு அமர்ந்து திருக்கைலமாகவே உலகர் காண வழிபட இருப்போம் என்று கூறி வாழ்த்தி, படைப்பின் தன்மையும் கலையும் நாணத்தையும் உலக உயிர்களுக்கெல்லாம் இங்கிருந்து நீங்கள் விலக்கிவிட என கூறினார். இவ்வாறு பிரம்மா சரஸ்வதி பிணக்கு நீங்கி ஒன்றிணைந்த இடம் இதுவாகும். இறைவன் இவ்வாறு கூற, இறைவன் எருவி தவக்கோல பஞ்சலோக சிலைகளையும் தந்து இவ்வூரில் யாம் அடக்கம் என்று கூறி வாழ்த்தி அருளினார். அந்த சிலையை சரஸ்வதி அவர்கள் தெற்கு நோக்கி வைத்து இறைவன் மேற்கு நோக்கி அமர பூஜையை செய்த வாணி இந்த இடத்தை பூஜை செய்தார். எனவே இங்கு திருக்கைலாய போலவே இறைவன் இறுவி சுயம்புவாய் அருவுருவாய் கர்ப்பகிரகத்தில் இருப்பதை நாம் தற்போது காணலாம். இந்த கர்ப்பகிரகத்தில் மேற்கு நோக்கி சிவன் பார்வதி அமர்ந்த இடம்தான் தற்போதைய கோயிலில் கர்ப்பகிரகம் உள்ளது. இங்கு தான் மூலவர் சுயம்புவாய் உரு ஒன்றில் இரண்டாய் காண்பார்.